ஹாய், ரொம்ப நாள் கழித்து ஒரு லாங் வீடியோ, அதுவும் அன்பாக்சிங் வீடியோங்க. எவ்வளோ நாள் ஆச்சு பண்ணி. அதோட ரிவ்யூவும் உங்களுக்கு இதிலே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல் வீடியோவும் செக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வாங்கலாமா வேணாமான்றது உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து என்னென்ன வீடியோ போடலாம் அப்படின்ற உங்களோட சஜஷன் எனக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட முடியும். இது பார்த்திங்க அப்படின்னா, நான் சுடிதார் அனார்கலி டைப் ஆர்டர் போட்டிருந்தேன். வந்திருந்தது நான் என்ன செலக்ட் பண்ணனோ அதுதான் வந்திருந்தது. நல்லாயிருக்கு. ரேயான் மெட்டீரியலு நல்லாயிருக்குங்க. பட் இது எப்படின்னா, உங்களுக்கு உள்ள லைனிங் உங்களுக்கு வெஸ்ட்டு போர்ஷன் வரைக்கும் தான் இருக்குது. வெஸ்ட் கீழே உங்களுக்கு லைனிங் இல்லை. ஸோ ஆனால் உங்களுக்கு டிசைன் நிறையா இருக்கிறதுனால அவ்வளோக்கும் உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி இல்லை. ஸோ அதனால் பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். நானும் ஃபஸ்ட்டு யோசித்தேன், அப்புறம் நல்லா இருந்தது. அதே மாதிரி இது உங்களுக்கு 7 in 1 டூல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஸோ இதுவும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா என்னான்னு தெரியல. ஃபஸ்ட்டு ஆர்டர் போட்டு வாங்குவோம், குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுவுமே நான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னா, கீபோர்டு இருக்கு இல்லையா, கம்ப்யூட்டர் கீபோர்டு, அப்புறம் லேப்டாப்பில் கீபோர்டு, இதுக்கெலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அது இல்லாமல் மொபைல் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் அந்த ஹெட்ஃபோன்ஸு, ஏர்பேடு இல்லைன்னா நெக் பேண்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ அதுக்கான டூல்ஸ் எல்லாம் தான் இந்த காம்பேக்ட் கிட்டில் இருக்குது. ஸோ ரொம்ப காம்பேக்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. வெளியில் எடுத்து பார்ப்போம் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்றது, குவாலிட்டி எப்படி இருக்குன்றது. மோஸ்ட்லி நான் ரிவ்யூ செக் பண்ணி தான் ஆர்டர் போடுவேன். ஸோ இது ரொம்ப காம்பேக்டாக இருந்தது. ஒரு பேக்கெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம். இல்லை ஒரு பேக்கில் சும்மா நார்மலாக எங்கேயாவது எடுத்து வச்சுட்டு கூட போய்க்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இது கீழே பார்த்திங்க அப்படின்னா ஒரு உங்களுக்கு ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. ப்ரஷ்ஷுமே நல்லா இருக்குது. பிரிசில் எல்லாமே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு 4 டூல் கிட்ட இருக்குது. அதுக்கு ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. ஸோ க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி. ஸோ இது ஓப்பன் பண்ணி உள்ளுக்கு என்னென்ன இருக்குன்றதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ பார்த்திங்கன்னா, இது கீபோர்டில் இருக்கிற அந்த கீஸ் பட்டன்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் இது அந்த ஹெட்ஃபோன் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டூலு. பார்த்திங்க அப்படின்னா, இதுவுமே நல்ல ஸ்டடியாக தான் இருந்தது. ஷார்ப்பான எட்ஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளுக்கு நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கா. ஸோ இதுவும் உங்களுக்கு மொபைல் க்ளீனர் தான். இது ஸ்ப்ரேயர். உங்களுக்கு ஒரு குட்டி பாட்டில் அழகாக கொடுத்துருக்காங்க, ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ இது ஒரு சின்ன காம்பேக்ட் கிட்டுன்னே சொல்லலாம். சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாகவே நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. பட் இதோட ரேட் எல்லாம் கொஞ்சம் டிஃபர் ஆகிருக்கு. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, வேணுனாலும் வாங்கிக்கலாம். இது எல்லாமே நான் ஆர்டர் போட்டது மீஷோவில் தாங்க ஆர்டர் போட்டேன். ஸோ இதை மீஷோவில் நல்லா இருக்குமா அப்படின்றது பார்த்துட்டு தான் நான் அந்த ரிவ்யூ வீடியோஸுமே பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க வேணா ஆர்டர் போட்டுக்கோங்க. ஸோ நான் வாங்கின ரேட்டும் இதில் இருக்கிற ரேட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகுது. அதை நான் ரிவ்யூ இதில் உங்களுக்கு சொல்கிறேன். இது பார்த்திங்க அப்படின்னா சாப்பர் ஆல்ரெடி நான் ஒன்று வச்சுருந்தேன். பட் அது உடஞ்சிருச்சுன்றதுனால ஒரு புது சாப்பர் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ இதுவுமே கொஞ்சம் பெரிய சைஸ். நான் வச்சுருந்தது சின்னது, பட் இது கொஞ்சம் பெரிய சைஸ் தான். கலர் அழகாக இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. கலர் ஒரு மாதிரி வயலட் கலரில் அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 2 டூல் கொடுத்துருக்காங்க. ஒன்று சாப்பிங்க்கு, இன்னொன்று சப்பாத்தி மேக்கிங்க்கு. ஸோ இது ரெண்டுமே எப்படி இருக்குன்றதையும் பார்த்துருவோம். கொஞ்சம் பிளாஸ்டிக் குவாலிட்டி ஓகேவோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா இதெல்லாம் பிலோ 100 தான் ரேஞ்சில் வந்தது. ஸோ அதனால் அதுக்கேற்ற குவாலிட்டி தான் இருக்கும். ஓகே தான். ரொம்ப ப்ரெஸ் பண்ணி ஃபோர்ஸ் கொடுத்துலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா கீழே இருக்கிற கண்டெய்னர் உடையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும்.
ஸோ இது வந்து லிட்டு நல்லா டைட்டாகவே கொடுத்துருந்தாங்க. ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் திணறிட்டேன். ரொம்ப டைட்டாக இருந்தது. ஸோ இது வந்து எப்படி சாப் பண்ணுதா என்னான்றதையும் பார்த்துருவோம் அடுத்து. அதே மாதிரி சப்பாத்தி மேக்கிங்க்கு இது அவ்வளோக்கும் யூஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம நிறையா செய்வோம். இதில் போட்டு இழுக்கிறதுன்றது கஷ்டமான விஷயம். ஸோ இதை பார்த்திங்கன்னா ஒரு 3 வெங்காயம் நான் நறுக்கி போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு 5, 6 வெங்காயம் போட்டுக்கலாம். கெஸ்ட் வராங்கன்றப்போ ஒவ்வொன்றா சாப் பண்ணுறதுக்கு இதில் அழகாக போட்டு சாப் பண்ணிக்கலாம். ஸோ சாப் பண்ணது பாருங்கள், நல்லாவே சாப் ஆகுது. எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் இல்லை, சூப்பராக இருக்குது ப்ராடக்ட்டு. அதே மாதிரி இந்த கம்ப்யூட்டர் இது கீபோர்ட் அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறது பார்த்துருவோம். ஸோ ப்ரெஷ் வந்து நல்லா இருக்குங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குது ப்ரெஷ்ஷு யூஸ் பண்ணுறதுக்கே. க்ளீன் ஆகுது. அதே மாதிரி அந்த உங்களுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, இடுக்கில் இருக்கிற குப்பைங்க அதை டஸ்ட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுது நல்லாவே. ஸோ ஸ்ப்ரேயருமே நல்லா ஒர்க் ஆகுது. நான் கூட ஒர்க் ஆகாதுன்னு நினச்சேன், இல்லை. இது வந்து கீபோர்டில் இருக்க அந்த கீ பட்டன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை தனியாக ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒவ்வொன்றா நீங்கள் தனியாக எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். இது நீங்கள் கையால் எடுக்கிறது கஷ்டம். ஸோ இந்த மாதிரி டூல் இருந்ததுன்னா எடுக்க ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அழுக்கே இருக்குது. நான் ப்ரஷ்ஷில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு. ஸோ நம்ம இதெல்லாம் க்ளீன் பண்ணவே மாட்டோம் மோஸ்ட்லி, இல்லையா? பார்த்திங்கன்னா ப்ரெஷ்ஷில் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு நிற்கிதுன்னு. ஸோ இதுவுமே நல்ல எஃபெக்டிவாக தான் இருக்குது. ஸோ இதுவுமே நீங்கள் வாங்கலாம். இது ரேட் வந்து எனக்கு தெரிஞ்சு இது 120 சம்திங்கிட்ட நான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து 133ன்னு நினைக்கிறேன் இதோட ரேட்டு. ஸோ ரேட் டிஃபர் ஆகுது. அப்போங்க டிஸ்கவுண்ட் கொடுக்கும்போது நீங்கள் வாங்கிக்கோங்க, கார்ட்டில் ஆட் பண்ணி வச்சுட்டு. ஸோ இது வந்து ஹெட்ஃபோன் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ இது எல்லாமே நல்ல யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா சுடிதார் நான் வந்து 1 டைம் போட்டு வாஷிங் மிஷினில் போட்டு தான் வாஷ் பண்ணேன். ஏன்னா எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும் அப்படின்றதுக்காக. நல்லா இருக்குங்க கிளாத்து எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ எங்கேயும் டேமேஜ் ஆகுமோ அப்படின்னு யோசித்தேன். பட் எந்த ஒரு டேமேஜும் இல்லை, சூப்பராக இருக்குது. இது வந்து நான் வாங்கும்போது 270 சம்திங் கிட்ட வாங்கியிருந்தேன். இப்போ 255 டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க, வேணும்னா வாங்கிக்கோங்க. இது எல்லாத்தோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி மீஷோவோட ரெஃபரன்ஸ் கோடும் கீழே கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க. பாய்.